ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மாட்டுப் பொங்கல்ல மாடுக்கு வந்து நன்றி சொல்லும் விதமாக நாங்கள் வந்து இந்த பண்டிகையை கொண்டாடுவோம். மார்னிங்கே வந்துட்டு எங்கள் அம்மா மாட்டு சாணத்தை பட்டி வளைச்சி அதில் வந்துட்டு மா இலை, வேப்பிலை, பூழம்பூ, பால் வச்சு படைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் வந்து சின்னதாக மஞ்சளில் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டாங்கங்க. ஈவினிங்காக பார்த்திங்கன்னா சாப்பாடு பொங்கி படைப்பாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா எங்களோட பெரிய மாடு. இவங்கள குளிப்பாட்டிகிட்ருக்காங்க எங்கள் அப்பா. என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு பாருங்களேன். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்துட்டு நம்ம முதல்ல காமிச்சோல்ல அவங்களோட பெரிய பொண்ணு. இவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப வாளுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க தான் எங்களோட பெரிய பொண்ணுன்னு சொன்னேன்ல, அவங்களோட பொண்ணு. இவங்க வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாங்க, அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட சின்ன கன்னுக்குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க. அதனால வந்துட்டு அவங்கள குளிப்பாட்ட முடியல. ஆனால் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அவங்களும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் குளிப்பாட்டினதுக்கப்புறம் மாடை வந்துட்டு கொஞ்சம் வெயிலில் வந்துட்டு நிற்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு மாடுக்கு கொம்பெல்லாம் சீவி அதில் வந்துட்டு ப்ளூ கலர் பெயிண்ட் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதனால் ப்ளூ கலர் பெயிண்டெல்லாம் அடித்து மாடுக்கு வந்துட்டு முன்னாடி அந்த இதில் கட்டுற கயிறுலாம் வாங்கிட்டு வந்து புதுசாக கட்டினாங்கங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த பட்டி வளைச்சதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி வந்துட்டு வாழை இலை போட்டு அதில் பொங்கின சாதம் வச்சு படைப்பாங்கங்க. சாதம் வச்சு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடுவாங்கங்க மாட்டுக்கு. மாடு கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கற்பூரத்தட்டை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படைச்ச சாப்பாடு வந்துட்டு கொடுப்பாங்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குங்குமம் கலந்த சாதம் இருக்குங்க. அதை வந்துட்டு மாடுக்கு வந்து மேலே தடவுவாங்க. இது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டு சைடு. இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி எங்களோட மாட்டுப் பொங்கல் போச்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்